2 நாள் முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி நடக்கும்னு கனவோடு நினைக்கல. ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ நடந்துச்சு. அதுக்கு காரணம் சீக்கிரம் சாப்பிட போகிறோமா? ஆசைண்டா. ஆசையா சரி, உங்கள் வீட்டாங்க பத்திரம் வாடா. எங்கள் வீட்டை காசு நான் பத்திரம் வாடா. கூப்பிட்டு வாடா. சரி வாடா. எவ்வளோண்ணா? 1500 பே பண்ணிட்டேண்ணா. சரி. என்னடா டிக்டாக்லாம் கிளம்பி சரக்கு அடிக்காது கூட. வாடா பார்த்துக்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நைட்லேருந்து தூங்கிட்டே இருக்கடா. உனக்கு எதிர அவ்வளோ காசு? நேற்று இன்னும் 1500 வாங்கி தரேன், இன்னைக்கு சரக்கு வாங்கி தரேன். ஏது உனக்கு அவ்வளோ காசு? அதுவா, அது ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் இது பண்ணேன். ஆப்ல ஐயா வா, நான் அந்த ஆப்பு இதில் போயிட்டு அந்த கடையில் கியூஆர் கோடு இருக்கும், அது பேர் அப்போ போட போகிறேன்னு வையன். ஆதின்னு போடுறோம். ஆதின்னு போட்டு ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துக்க. சரியா? கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்களோ அதை 500ன்னு போடு. சப்மிட்னு கொடுத்துருந்தா இப்படி வந்துடும். ஏய், இப்படிதான் நீ ஊரை ஏமாத்திட்டியாடா? ஏமாத்தலடா, குழைச்சிக்கிறேன். இது பேர் என்ன பொழைக்கிறதா? அதெல்லாம் ஏமாத்தி சாப்பிட்றது என்ன பொழைக்கிறதாடா? ஃபுல்லாக இல்லாதையே, நீ 2 கடையில் பண்ணு, உனக்கு பிடிக்கும், ருசி கண்டுருவேன். பண்ணி பார்ப்போம். புரியுதா? சரி, சாயந்தரம் பண்ணுவோம். வேற என்ன வேணும்? ஞாபகம் இருக்கு சார். எவ்வளோண்ணே? 75. வந்துருச்சுண்ணே. மெசேஜ் எதுவும் வரலப்பா. இல்லைப்பா, மெசேஜ் வந்தால் தான் நான் ஒத்துக்க முடியும். சரிண்ணே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மெசேஜ்லாம் கேட்குறாங்க. நெட்ஒர்க் சொல்லி பார்த்தேன், இன்னும் தரலடா. ஆமாட்டா, மெசேஜ் கேட்பானுங்கடா. சரி வா, சாயந்தரம் பார்த்துக்கலாமா? கால் நடந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் கூட இருக்கேன்ல. பார்த்துக்கலாம். ஒரு புகையா போட்டுருக்கீங்க. சாம்பல் ஜூஸ் எடுத்துடா. அவனுக்கு பிஸ்கட் கேட்கறான், கொடுங்க. வேற எதாவது புரியல. பழைய பாக்கி எவ்வளோண்ணா? பழைய பாக்கி எடுத்து மொத்தம் 370. 370 370 ஸ்கேன் பண்ணுறேன். சரியா? அதில் நிற்கிறான். ஸ்கேன் பண்ணிட்டியா? இது என்ன பண்ண மெசேஜ் இல்லை. ஸ்கேன் பண்ணிட்டேண்ணே. வரல. என்ன பார்க்குறீங்க? எதுக்கு அப்படி ஏமாற்றிருக்கீங்க? கையில் நல்லா தானே இருக்கு, நல்லா உங்களுக்கு தானே வந்தேன். இப்படியே ஏமாற்றுவா? உங்க காசு கொடுவா. இது மணிக்கு எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களாடா? டேய் ஓடுறா. டேய், என்ன இன்னும் ஒன்றும் ஆகாதுன்னா மாட்டிட்டு போயிட்டேன் இப்படி. ஏய் ஆதி, நினச்சி பார்க்கலடா, ஏதோ தப்பு நடந்துச்சுடா. சரி வா, ஸ்பாட்டுக்கு வா. ஸ்பாட்டுக்கு வாடா. மாட்டி விட்டு ஸ்பாட்டுக்கு வாடான்றேன். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம் பேசுவோம். டேய், எங்கடா இருக்க? அவன்கிட்ட எங்க இருக்க நீ? என்னடா பாத்துக்கலாம் எவன் கேள்வி கேட்கறான்? என்னடா? சரி உட்கார மாப்பிள. அவங்கலாம் சரி உட்கார மாப்பிள, பேசிக்கலாம். உட்காரு. என்னடா நீ எவன் கேள்வி கேட்கறான்? உட்காரா. சினிமா போச்சுடா. அந்த கடைக்காரெல்லாம் திட்டான்டா. குடும்பத்தை பற்றிலாம் எடுத்தான் தெரியுமா? விடு மாப்பிள, சாப்பிடு. நான் நீ என்ன விட்டுன்னு ஓடிட்டேன். பார்த்துக்கலாம்ண்ணா. போடான்னு எங்கேயோ தலதறிக்க அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. என்ன அவ்வளோதானடா? இதெல்லாம் வேணாம்டா, விட்டுருவோமா? இப்போ குடிக்கிறியே, அது எப்படி குடிக்கிற? அந்த மாரி வந்தது தான் இது. ஏமாத்தலை, திறமை.
ஏமாறுற இருக்க வரைக்கும் ஏமாற்றிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? ஏஸ்டா வந்து ஏண்டா அவன் என்னன்னா கழுத்து பிடிச்சி சொல்ல சொல்றான், நான் ஒன்று நின்றான்றேன் ஓடுறேன் நீ மாட்டுக்கு. என்னடா இந்த மாதிரிலாம் பிடிக்க வேணாடா நித்தின. அது பொழைக்கிறது இல்லைடா, ஏமாத்துற இருக்கிறையும் ஏமாற்றிட்டே இருக்க வேண்டியதான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்டா. இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம்டா கோயிலில். அது உனக்கு புரியலடா. அது நான் சொல்கிறத கேளு. நம்ம உடையிலையும் நம்ம இருக்கிறதுலையும் தான் காட்டணும். அதுக்கு தேவை பணம் தேவையில்லை. பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா போதும். அவன் குடும்பத்தை பற்றி அழுக்கிறீங்களா எனக்கு தேவையா? என்னடா நான் சொல்கிறேன் திருப்பி அதே சொல்லிகிட்டே இருக்க நீ. அவ்வளோதான்டா நித்தின் உனக்கு. சொன்னால் புரிஞ்சுக்கடா. அது சும்மா அதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதா, சொன்னது திருப்பி சொல்லி. என்னடா அது கை வாங்கிட்டு இருக்கா? என்னடா கை வாங்கிட்டு இருக்கா? ஏய் என்ன அது கழுத்தை பிடிக்கிறா? நீ என்னடா ஆதி அவன் நண்பன் செஞ்ச தவிர சுற்றி காட்ட தான் நினச்சான். ஆனால் அவன் மது அருந்திருந்ததால் அவன் எடுத்த முடிவு அவன் சூழ்நிலையை மாற்றிடுச்சு. மது உடல் நலத்திற்கு மட்டும் கேடு இல்லை, உங்களை சுற்றி இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் தான். ஏமாறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க.